இடிகுண்டு தொடர்பில் தான் இந்த ஒரு காணொளியில பார்க்க போகிறோம். இடி விழுந்ததாகவும் அதனூடாக ஒரு கிணறு ஒன்று உருவானதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்றனர். மனிதனுடைய பாதம் போல அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இடது பாதம் போல அமைந்திருப்பதாக கூறுகின்றனர். வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பழமையான இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அதாவது இடைக்காட்டு பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடிகுண்டு தொடர்பில் தான் இந்த ஒரு காணொளியில பார்க்க போகின்றோம். பல காலத்திற்கு முன்பாக ஒரு இடி விழுந்ததாகவும் அதனூடாக ஒரு கிணறு ஒன்று உருவானதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்றனர். சவர் நிலப்பரப்பில் இருந்தாலும் இந்த குண்டில் நல்ல நீர் கிடைக்கின்றது. ஒரு ஆளை மூடக்கூடிய அளவு நீர்மட்டமும் உள்ளது. பொதுவாக மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகளுக்கு நீர்த்தாகத்தை தீர்ப்பதற்கு பாதிக்கின்றார்கள். பாறை தொடராகவும் இந்த பிரதேசத்தில் பாறையில் உள்ள பள்ளம் நீர்த்தாங்கு தொட்டியாக பாவிக்கப்படுகின்றது. இக்குன்றானது 1.5 அடி விட்டமும் 3 அடி நீளமும் கொண்டதாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் 1.5 அடி ஆழத்திலேயே நல்ல நீரை பெறக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் யாதென்றால் இந்த கிணறு மனித பாதம் போல அமைந்துள்ளது. அதுவும் இடது பாதம் போல அமைந்துள்ளது. இந்த கிணற்றிற்கு சற்று தூரத்தில் வலது கால் போல அமைந்துள்ள கிணறும் உள்ளது. இந்த கிணறை பற்றி பார்க்கிற போது குறிப்பாக இந்த கிணற்றினுடைய வடிவமானது மனிதனுடைய பாதம் போல அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இடது பாதம் போல அமைந்திருப்பதாக கூறுகின்றனர். இவ்வாறு சிறப்புடைய இந்த கிணறுகளை தொல்லியலாளர்கள் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது நம்மவர்களுக்கு தெரியப்படுத்துவதுடன் இது ஒரு சுற்றுலா தளமாகவும் மாற்றப்பட வேண்டும்.
நிலாவரி கிணறு போன்று வற்றாத கிணறு பல காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவாலியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடிகுண்டு கிணறும் அவ்வாறான ஒரு கிணற்று வகையை தான் சார்ந்ததாக அமைகிறது. இப்படியாக இந்த கிணற்றினுடைய சில குறிப்பிட்டு கூறக்கூடிய பல விடயங்கள் தொடர்பாக இந்த ஒரு காணொலியில பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ருஷானி மனோரஞ்சன். நன்றி.